அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு 3% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான காலி பணியிடங்களை எப்படி கண்டறிய வேண்டும் என ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட சில சட்டங்களுள் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டமும் ஒன்று. இந்த சட்டத்தில் பல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் முக்கியமாக பார்க்கப்படுவது அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு 3% உயர்த்தப்பட்டதுதான். ஏற்கனவே இருந்த சட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளாக அறிவிக்க 7 விதமான குறைபாடுகள் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது 21 வகை குறைபாடுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. மொத்தம் அளிக்கப்பட்டுள்ள 4%-இல் 1% ஆட்டிச வகையிலான அறிவுசார் பிரச்சனைகள், ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்க வேண்டும் என சட்டம் அறிவுறுத்துகிறது. முன்னாடி மாற்றுத்திறனாளிகளுக்கான 95 சட்டத்தில் 7 விதமான ஊனமுற்றோர்களை தான் நம்ம அடையாளப்படுத்தியிருந்தோம். இப்போ 21 வகையான ஊனமுற்றோர்களை இப்போ புது சட்டம் தன்னுடைய வரையறைக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இதோட நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த புது சட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்குதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுமேல் புதிதாக கண்டறியப்படக்கூடிய இல்லை இந்த வரையறைக்குள்ள வராத ஒரு சில பிரச்சனைகள்னால இயலாமை வறுமையானால் அதையும் கொண்டு வருவதற்கான மத்திய அரசுக்கு அதிகாரம் அளித்து கொடுத்திருக்கு. இப்போ வரைக்கும் அமிலவீச்சு இருக்கு இல்லையா, அமிலவீச்சினால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய அவயங்கள் பாதிக்கப்பட்டா அவங்களை உட்பட, அது மாத்திரம் இல்லை, இப்போ புதுசாக வந்திருக்கிறதுக்கு தலசீமியா, ஹீமோஃபீலியா, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், சிக்கிள் செல் டிசீஸ், இது மாதிரி பல இயலாமைகளையும் தன்னுடைய புது சட்டம் தன்னுடைய வரையறைக்குள்ள கொண்டு வந்திருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில் சிறப்பு வேலைவாய்ப்பு பதிவு அலுவலகத்தில் இதுவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளில் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்றனர். புதிய சட்டத்தின்படி 4% இடஒதுக்கீட்டை அளிப்பதற்கு தேவைப்படும் காலி பணியிடங்களை கண்டறியும் செயல்பாடுகளில் மாற்றுத்திறனாளிகள் அடங்கிய குழு ஒன்றை ஈடுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி இது அப்படியே பார்த்துட்டே இருக்காம இவ்வளவு நாள் நடந்ததா இருந்தா கூட இனிமேல் மாற்றுத்திறனாளிகள் பணியேற்றக்கூடிய பணியிடங்களை உடனடியாக கண்டறிவதற்கான, மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய, அவங்களோட பேரண்ட்ஸை உள்ளடக்கிய, அதாவது பேரண்ட்ஸ் சொல்லும்போது பெற்றோர்கள், மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவங்களையும் உள்ளடக்கிய ஒரு குழுவை அமைத்து சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பணியிடங்களை கண்டறியறதுக்கான முயற்சியை உடனடியாக தொடங்கணும். இது தொடங்கலைன்னா கடந்த 25 வருஷமாக நாங்கள் சந்தித்து வந்த ஏமாற்றங்களை தொடர்ச்சியாக சந்திக்க வேண்டியது இருக்கும். அரசு துறைகளில் மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் 4% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. வரையறை கொடுக்க கூடாது, என்னென்ன முடியும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த வாய்ப்புகளை கொடுத்தோம்னாக்க நிச்சயமாக ஊனமுற்றவர்கள் நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு அப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும். தவிர பெயர் மட்டும் போதும், மாற்றுத்திறனாளி பெயர் படித்தா மட்டும் போதுங்க கிடையாது. அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி ஆக்கணும்னாக்க என்ன பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் எந்த விதமான கட்டுப்பாடும் கூட எதிர்த்து சாதிக்க முடியும். என்னால் நிச்சயமாக மேலே ஏற முடியாது, அது எனக்கு தெரியும். என்னை தடை செய்யக்கூடாது, என்ன வாய்ப்பு கொடுக்கணும். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாகவும், இந்த புதிய சட்டத்தின்படி அரசு பணியில் 4% இடஒதுக்கீட்டை முழுமையாக தமிழகம் நிறைவேற்றினால் தங்களுக்கு மாற்றுத்திறனை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என்கின்றனர் மாற்றுத்திறனாளிகள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷோடு எஸ். ராஜா.